ஹலோ வேணு. ஹாய். ஒரு அழகான பெண்ணை மோட்டார் பைக்ல கூட்டிட்டு போறப்போ அந்த இன்பத்தை மனசு அனுபவிக்குது. பிறகு பிறகு முதுகும் அனுபவிக்குது. தெரியாம சொல்லிட்டனே. இல்லனா அந்த இன்பம் என் முதுக விட்டு 4 இன்ச் தள்ளி போயிருக்குமா? நேரா பார்த்து ஓட்டுங்க. கர்மம் கர்மம், கண்ட இடத்துல நின்னு கழுத்தா இருக்குது. அவஸ்தை அவஸ்தை. வைத்தியநாதன் சார், என்ன சார் இதாச்சுங்க? அரிப்படுத்தா இப்படி நடு ரோட்ல காரை நிறுத்தி முதுகு சொரிகிறதா? அட கார் நின்னு போச்சியா? ஏன் பெட்ரோல் போடலன்னா ஓட மாட்டேங்குது. பின்ன தண்ணியிலே ஓடும். தெரியாம கேக்குறேன், காரில எத்தனை ஆளா கூத்துறீங்க பெட்ரோல்? ஆளாக்கல இவன் கொடுக்குறான். லிட்டர்ல தான் போட்டேன். நேத்து 7.30 கொடுத்து 2 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன். 2 லிட்டர் போட்டு ஒரு 30 கிலோ கூட ஓடலன்னா அப்புறம் என்ன கார் சார் இது? அதான் ஏன் சார் ஒண்ணு பண்ணலாமா? பேசாம வித்துடலாமே. வித்துலாமா? சரி, வித்தா எவ்வளவு கிடைக்கும்? பணமா வேணுமா பேரிச்சம்பழமா வேணுமா? எப்படி வசதி? விக்டர், நீ எல்லாம் ஒரு மெக்கானிக். கிண்டல் பண்ணாம ஒழுங்கா பதில் சொல்லுப்பா. வித்தா ஒரு 1000 ரூபாய்க்கு விக்கலாம். என்னது? 4 டயரும் புதுசு 4 மாசத்துக்கு முன்னால தான் போட்டிருக்கேன். அதுக்காகத்தான் 800 ரூபாய் போட்டிருக்கேன். அப்படின்னா இன்ஜினுக்கும் பாடிக்கு 200 ரூபா தானே? பெரிய கிளியோபாட்ரா பாடி, லட்சமா கொட்டுறதுக்கு. பையா இங்க வாடா. ஐயா கிட்ட பணத்தை வாங்கிட்டு பக்கத்து பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் கொண்டு வந்து ஊத்து. 2 லிட்டர் போதாதா? அடுத்த லைட் போஸ்ட்லயே போய் வண்டி நிக்கும். கொடுங்க, அதுக்குள்ள நம்மளும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்திக்கலாம். அது என்ன பெட்ரோல்? காபி சாப்பிடலான்னு. ஆமா வாணி, அந்த பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருந்தது? ஜாஸ்தி ஒண்ணும் இல்ல, என்ன ஒரு 4-5 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஆனா அதுல என் போட்டோ இருக்கு. போட்டோவா? ஃபுல் ஃபிகரா பஸ்ட் வரைக்குமா? ஃபர்ஸ்ட் சைஸ். போடு உங்க பேத்தல். மை காட், என்ன? எங்க அண்ணா. அண்ணே முருகேசா, சவிக்குமா? சவிக்குந்தாங்க. சொந்தக்காரரா? இல்ல எங்க அப்பா. பயமா இருக்கா? எழுந்து போயிடலாமா? பயம் எதுக்கு? இது நம்ம கடை, கீழே கூட உட்காந்து சாப்பிடலாம். அண்ணா. ஓ யார் வாணியா? ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கியா? ஃப்ரெண்ட்ஸோட வரல, ஃப்ரெண்டோட. அது நாகரிகம். அண்ணா இப்படி கொஞ்சம் வரீங்களா? ஓ எஸ். சரி, நானு இந்த பக்கம் உட்காரத்துக்கு கர்ச்சீப் போட்டு இடம் பிடிக்கிறேன். தரையில உட்காந்துறாரு. வேணு, இவர்தான் எங்க அண்ணா மிஸ்டர் வைத்தியநாதன். இவர் மிஸ்டர் வேணு, என் ஃப்ரெண்டு. ப்ளீஸ் டு மீட் யூ மிஸ்டர் வேணு. ஸோ ஆம் ஐ. கேரி ஆன் வாணி. மிஸ்டர் வேணு, நான் ஒரு ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். உங்களை அப்புறமா பார்க்குறேன். வாணி, வாணி, உட்கார். சார். என்னப்பா, ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சா? இல்ல சார், கிளட்ச் கேபிள் ஏதோ மிஸ்டேக். முதலாளி தான் வரணும். முதலாளி எப்போ வருவாரு? நினைச்ச உடனே வந்து நிக்கிற முதலாளி நான் தான். அட, உங்க ஸ்கூட்டர் என்ன ரிப்பேரா? என்னடா கிளட்ச் கேபிள் ஏதோ தகராறு முதலாளி. அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஐயாவுக்கு ஒரு சிங்கிள் டீ கொண்டா. ஓடுறா. விக்டர், டீ இருக்கட்டும், முதல்ல ஸ்கூட்டர் கொஞ்சம் பாத்துறேன். நான் அதை பாக்குறேன், நீங்க எதை பாக்குறீங்க? போட்டோ. ஆனா பொண்ணா? பொண்ணு நினைச்சேன். வயசு 10 18? சுமார் 20 இருக்கும். அது என்னங்க சுமார்? நான் பார்க்கலாமா? நீ வேணா பாரு. வாணி, இவ்வளவு உனக்கு தெரியுமா? அப்பா தெரியும். ஆமா, இந்த பொண்ணு உங்களுக்கு எங்க கிடைச்சா? வர்ற வழியில ஒரு ஹேண்ட் பேக் கிடைச்சது. அதை திறந்தா அதுக்குள்ள இவ இருந்தா. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மாலை எங்க ஏமா சுத்திட்டு இருக்கா.
நான் ஸ்கூட்டரை பாக்குறேன், என்ன விடுங்க. இத்த புடிங்க. வாசு சார், கொஞ்சம் இப்படி வாங்க. வாடகைக்கு ஒரு போர்ஷன் வேணும்னு சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா, கிடைச்சத. கிடைச்ச மாதிரி தான். மாடியில ஒரு ஹால், ஒரு ரூம் பேசி முடிச்சிருக்கேன். நாளைக்கு நம்ம அங்க போறோம். ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இப்ப சொன்ன தேங்க்ஸ் கேன்சல் பண்ணுங்க. பண்ணுங்க. சரி, கேன்சல். இந்த தேங்க்ஸ் நாளைக்கு சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணிருக்க? முதல்ல அத கேளு. உப்பா பண்ணி வச்சிருக்க. கை காலை கழுவிட்டு Dress மாத்திட்டு வாடி. தொட்டுக்க சக்கரை வைக்க மறந்துடாத. 10 செகண்ட்ஸ்ல வந்துடுறேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? போன தடவை ரேடியோ ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கைட்டு போட்டு மாட்ட தெரியாதுன்னு மூலையில போட்டீங்க. இப்ப இந்த கடியாரத்துக்கு அல்பாயுசு போல இருக்கு. விசாலம் டிஸ்டர்ப் பண்ணாத. சரி, உப்புமா சாப்பிடுங்க. ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். ஹோட்டலவா? என்ன சாப்பிட்டீங்க? 4 பூரி, பூரி தொட்டுக்க உருளைக்கிழங்கு, தோசை, தோசை தொட்டுக்க வடை, வடை தொட்டுக்க போண்டா, ஏதோ தின்ன ஆளை விட. அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரி சரி, இந்த களி எடுத்துட்டு போ. விசாலம், ஒரு டம்ளர் வெந்நீர் கொண்டா. அம்மா, ஏண்டி? நான் Dress எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் எடுத்து கூட. என்னால முடியாது, நீயே போய் எடுத்துக்க. ஓகே. ஹால்ல யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. தெருக்கதவு மூடிதானே இருக்கு. ஏண்டி இதெல்லாம் கேக்குற? நான் ஸ்ட்ரீட் பண்ண போறேன். எதையாவது பண்ணி தொலை. 1 2 3. வசந்தி, என்னடி இது? இது டொமஸ்டிக் ஸ்பீக்கிங் ஆண்டி. வசந்தி, நீ இன்னும் சின்ன பாப்பா நினைச்சுக்காத. யூ ஆர் growing up minded. என்ன வணி, அவ என்ன செஞ்சா? அண்ணி, தெருவுல ஆணோ பெண்ணோ நிர்வாணமா ஓடினா அதுக்கு ஸ்ட்ரீக்கிங் சொல்லுவாங்க. இவ வீட்டுல அப்படி ஓடிட்டு இருக்கா. நிர்வாணமாவா? இந்த ஏஜ் குரூப் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படிதான். பிறந்த மேனியா கண்ணாடி முன்னால் நின்னு தன் வளர்ச்சியை பார்த்து ரசிச்சு பெருமைப்பட்டுக்குவாங்க. நான் கண்டிக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. என்ன இது? உங்க அண்ணா வெந்நீர் கேட்டார். கொடுங்க, நான் கொடுத்துறேன். சரி அண்ணா, வெந்நீர். என்னண்ணா, கிடையாது ரிப்பேரா? ஆமாம்மா, எதை எதை எப்படி சேர்த்தா பொருந்தும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பணி, எனக்கு ஒரு முடிவுக்கு வர கொஞ்ச நேரம் ஆகும். நீ போமா. வாணி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னண்ணா? அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு குடும்ப தலைவன்கிற முறையில இங்க நடக்கிற சில தவறுகளை என்னால் எடுத்து சொல்லாமல் இருக்க முடியல. Of course, this is a very delicate point. வசந்தி அரை நிர்வாணமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அவ இன்னும் குழந்தை இல்ல, அவளுக்குன்னு ஒரு ஃபிகர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதை நீதாம அவளை புரிய வைக்கணும். குறும்புத்தனத்துக்கும் ஒரு விதமான குறுகுறுப்புக்கும் ஆசைப்படுற வயசு இது. எனிஹவ், நான் அவளுக்கு புத்திமதி சொல்றேன். தேங்க்யூ. என்ன, என்கிட்ட வேற ஏதாவது சொல்லணுமா? இப்போதைக்கு ஒண்ணும் இல்லம்மா. யூ கேன் கோ. இதாங்க வீடு. இதான் நிக்கிற டப்பா காரு மேல பூட்டி இருக்கேன். அதான் உங்க போர்ஸ். பூஜை. ஆசு சார், இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு திடீர்னு ஷாக் அடிக்கும். துள்ளி குதிக்க கூடாது, கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்ன அடிச்சிருக்கா? என்னப்பா இது? இந்த வீட்டுல கண்ட இடத்துல உயர போட்டு வச்சிருப்பாங்க. குட் மார்னிங் மெக்கானிக் அங்கிள். ஆமா, நான் தான். அப்பா பூஜையில இருக்காரு, வாங்க. என்ன பாப்பா, ஸ்கூலுக்கு புறப்பட போறியா? அங்கிள், நான் ஒரு ஜோக் சொல்றேன், கேக்குறீங்களா? ஜோக்கா? புருஷன் வேலை விஷயமா லண்டனுக்கு போயிட்டு 1 வருஷம் பொறுத்து வீட்டுக்கு திரும்பி வரான். அப்பா அவன் பொண்டாட்டி 5 மாசம் கர்ப்பம். ஓ, அது எப்படி? 1 வருஷம் புருஷனாரன் தான் வெளியூர்ல இருந்தானே. அதே குழப்பம்தான் அவ புருஷனுக்கு வந்தது. ஆத்திரம் தாங்க முடியல. உன் கர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டான். உங்க ஃப்ரெண்டு தான் காரணம்னு அவளும் உண்மையை சொன்னான். யார் இந்த ஃப்ரெண்ட்? அவனை கொன்னு குடலை புடுங்கிட்டு வரேன்னு கோவமா கத்துனான். உடனே அவன் பொண்டாட்டி, உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அதுல நான் யாரேன்னு சொல்றது அப்படின்னா. மை காட், வாட் இஸ் செக்ஸி ஜோக். உன்னை நான் சாதாரணமா நினைச்சேம்மா, ரொம்ப முத்தி போயிட்டேன். இனிமே என்ன பாப்பான்னு கூப்பிட மாட்டீங்களே, அதுக்கு தான் இந்த ஜோக் சொன்னேன். இந்த மாதிரி ஜோக்ஸ் என்கிட்ட நிறைய இருக்கு, வாங்க. ஹயோ விக்டர், சரியான பொண்ணுப்பா இது. முதல் கட்டத்துக்கே இப்படி அசந்தா எப்படி? 2வது கட்டத்தை பார்க்கலாம் வாங்க.
வா விக்டர், என்ன விஷயம்? உட்காரு. தேங்க்யூ. தப்பா நினைக்காதீங்க, பூஜை நடக்குதுன்னு காட்டுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இவர்தான் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் வாசு. பாடி போர்ஷன் காலி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் கூட்டி வந்தேன். ஒரு போட்டோ காமிச்சேன், அந்த போட்டோ இங்க. ஐயோ என்னங்க போட்டோ இங்க. நான் என்ன பண்றேன், எதையாவது சொல்லி எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணி தரேன். ஓ அது இல்லப்பா, நேத்து பர்சுக்குள்ள ஒரு போட்டோ காமிச்சேன், அந்த போட்டோ பதறாதீங்க பதறாதீங்க. மாடிக்கு போய் போர்ஷனை பார்த்து வந்துடும். அதெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஆஹா, வெளிப்பார்வையே என்ன அட்ராக்டிவா இருக்கு சார். இங்க அவங்க 2 பேரும் காசு கொண்டு கொடுமா வாணி. வாணி ஒண்ணு இல்லம்மா, வாணி மேல போர்ஷன்ல பாத்துட்டு வந்துடலான்னு என்ன கூப்பிடுறாரு. வாடகை 250 ரூபா. 650. ஐ எம் ரெடி. ஐயோ 250. சார் எங்க வேலை பாக்குறாரு? ஹோட்டல்ல வேலை பார்க்கிறேன். சப்ளைராவா இல்ல சரக்கு மாஸ்டராவா? அது இல்ல பாப்பா. தப்பு தப்பு வசந்தி, இவரு ஹோட்டல் சாணக்கியால அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. வசந்தி, மாடி காஷ்மே உங்களுக்கு போர்ஷனை காட்டேம்மா. ஸ்கூலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க, சாவி கொண்டு வரேன். எழுந்துருங்க. மேலதாங்க பாக்கணும், அங்க சைடுல. காஃபி வரலையே. காப்பியா? அதான் வந்துருச்சே. தேங்க்யூங்க. அலையாதீங்க, முதல்ல காப்பி முழுங்குங்க. சீக்கிரம் வாங்க. அப்ப நாங்க மேல போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரி சரி, போயிட்டு வாங்க. 10 இருபிறப்பாளன். அம்மா அம்மா. ஐயோ விக்டர், ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆசைப்பட்ட இடத்துலயே கொண்டு வந்து சேர்த்துட்டேன். சேர்த்து வச்சுக்கலாம். என் தொழில மாத்தாதீங்க, நான் மெக்கானிக்கு. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. விளக்கம் ஒண்ணும் வேண்டாம், வந்துட்டீங்கல்ல, ஏறுங்க. சீக்கிரம் வாங்க. வந்துட்டோம்மா. இதோ இதான் ஹால். அது வால். ஆள் பிரமாதம். அதோ அதான் பெட்ரூம். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ முதல்ல பெட்ரூமை காட்டாம ஹாலை காட்டுறியம்மா. அதான் பாத்ரூம். ஓ வண்டர்ஃபுல். பாத்ரூம்ல என்ன சார் வண்டர்ஃபுல்? அது வேற ஒண்ணும் இல்ல, குளிக்கிறதுன்னா அண்ணாவுக்கு ரொம்ப பிரியம். 24 மணி நேரமும் குளிச்சுக்கிட்டே இருப்பாரு. அங்கதான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? கீழே குழாயை திறந்தா மேல தண்ணி வராது. கீழே குழாயை மூடிட அது வேண்டியதானே? எப்படி முடியும்? 6ல இருந்து 6:30 வரை அம்மா குளிப்பாங்க, 6:30ல இருந்து 7 வரை அப்பா. அப்பா அம்மா விடு, நீ எப்பமா குளிப்ப? 7ல இருந்து 7:30 வரை ஆண்டி. ஆண்டி? வாணி ஆண்டி. ஷவர்ல குளிப்பாங்களா? ஆமா. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போடாது? ஏன் சார், நீங்க ஷவர்ல குளிச்சா பேண்டையும் கோட்டையும் மாட்டிட்டு தான் குளிப்பீங்களா? நான் எல்லாத்தையும் கைட்டு போட்டு தான் குளிப்பேன். அங்கேயும் அப்படித்தான், நான் உள்பட. நான் வரேன் சார். பத்னி, எனக்கு அப்ப சான்ஸ் குளிக்கிறதுக்கு ஒரு இன்டர்காம் அரேஞ்ச் பண்ணுங்க. யார் குளிக்கிறாங்க, எப்ப குளிச்சிட்டு வருவாங்கன்னு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். ஐடியா ஐடியா. நான் உங்களுக்கு 7.5 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆனா வட்டி தான் 2.5%க்கு குறைய மாட்டேங்கிறானே. 2.5%. இட் இஸ் டூ மச். ஓஹோ, நான் வேணும்னா மோகன்தாஸா போன்லயே பிடிச்சி தரேன், நீங்களே பேசுங்களேன். நான் பேச மாட்டேன் சார், நீங்க தான் எப்படியாவது பேசி 2%க்கு முடிச்சு கொடுக்கணும். முயற்சி பண்றேன். நாளைக்கு நான் உங்களை பாக்குறேன். ஓகே ஓகே. ஹலோ ஷீலா. ஹலோ சார். ஹலோ மேத்யூஸ், நான் தான் வாசு பேசுறேன். டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஆல் இந்தியாவில இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வராங்களா? 4th இருந்து அவங்களுக்கு 45 ரூம்ஸ் வேணுமா? அதனால இன்னையில இருந்து எத்தனை ரூம்ஸ் காலியானாலும் யாரும் கொடுக்க வேணாம். ஹலோ மிஸ்டர் வாசு, how are you? ஃபைன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப பிஸி. See you, bye. Hi, Smarty. Hello. Good afternoon, sir. Good afternoon. Get me 29004. Okay. Hello, operator. Get me 29004, please. Hi. Listen here. உன் சாரிக்கு ஒரு பெல்ட் போறது ரொம்ப சேஃப்னு நினைக்கிறேன். ஏன்? அது எந்த நிமிஷத்துலயும் வழுக்கி கீழே வந்துரும் போல இருக்கு. That's enough. Here is your call. Thank you. Hello. Connect me to Miss Vani. Poor chap. Who is doing this connection job? So mischievous. Hello, hello. Yes, yes, I am here. எங்க இருந்து பேசுறீங்க? ஹோட்டல் சாணக்கியால. என்ன விஷயம் சொல்லுங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு 4 மணிக்கு ரெடியா. என்ன ப்ரோகிராம்? யாரு? பாய் ஃப்ரெண்டா? இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட். ஐ அம் சாரி.
I don't know you're a lesbian. You stupid. என் கலிக எப்பவும் வல்கர் ஜோக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. பட் harmless fellow. ச்சீ, எனக்கு எப்படி தெரியும்? அழகே உன்னை ஆராதிக்கிறேன். Your bouquet is ready, sir. இப்பவே ஒரு பாய் மூலமா ஹேண்ட் டெலிவரி பண்ண சொல்லுங்க. Address? மிஸ் வாணி, யூனிவர்சல் டிராவல்ஸ், ஜிம் பில்டிங், 2nd floor. Okay. இந்த கார்டை அதோட டேக் பண்ணிடுங்க. Sender's name? Not necessary. Okay. என்னங்க, உங்க பேர் தானே மிஸ் வாணி? ஆமா. இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. யார் அனுப்பிச்சாங்க? பேர் சொல்லல, நான் வரேங்க. அழகே உன்னை ஆராதிக்கிறேன். ஹலோ வாணி, ரெடியா? ஓ எஸ். வேணும், இத பாருங்க. ஹாய், லவ்லி. யார் அனுப்பிச்சது? மிஸ்டர் வேணும். நானா? நோனோ, நடிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு ஒரு விசேஷம் இல்ல. அழகே உன்னை ஆராதிக்கிறேன். வாணி, இதை நான் உனக்கு அனுப்பியிருந்தா நிச்சயமா இப்படி எதிர்க்க மாட்டேன். அன்பே உன்னை அணைக்க வருகிறேன் அப்படின்னு தானே எதிர்ப்பேன். ஆமா, பெரிய ரோமியோங்கிற நினைப்பு. நான் ரோமியோ இருந்தா தானே இந்த ஜூலியட்டை லவ் பண்ண முடியும். ஆமா, இவன் ஆராதனை பண்றதுக்கு ஒரு அழகான பெண் எதுக்கு? பேசாம ஒரு கோவில் சிலை கிட்ட போக வேண்டியதானே மடைய. கிண்டல் இருக்கட்டும், முதல்ல இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வேண்டாம் தேவி, அந்த ஆள் என்னை விட ஹேண்ட்ஸமா இருக்க மாட்டான். சப்போஸ் இருந்து நீ அவன் ஆராதனை ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. மிஸ்டர் வேணும், என்ன அவ்வளவு குறைச்சு இடப்படாதீங்க. I am for you, ever for you. Thank you. இது என்னுடைய அபார்ட்மெண்ட் மாடியில. உங்க அபார்ட்மெண்ட்டை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாமே. வாணி, ஜஸ்ட் 5 minutes. எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்ட்டிக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? ப்ளீஸ் கம். என்னடா, எனக்கு ஏதாவது போன் வந்ததா? வந்துச்சு சார். 10:30 மணிக்கு கிருஷ்ணன் ஒருத்தர் போன் பண்ணார். 1:15 மணிக்கு கோவிந்த மேனன், 3:15 மணிக்கு ஜெகத்சிங்னு ஒருத்தர். ஓஹோ, இந்தா நீ ஓடி போய் 2 டபுள் செவன் வாங்கிட்டு வா. சீக்கிரம் வா. ரொம்ப அழகான அபார்ட்மெண்ட். உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு வேணும். இருக்கணுமே, ஏன்னா உன்னை நான் சூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஏதோ போன் பண்ணணும்னு சொன்னீங்களே. ஆஹா, ப்ளீஸ் சிட் டவுன். ஹலோ கோவிந்த மேனன், என்ன இல்லையா? ஓகே, சாயந்தரம் பார்க்கறேன்னு சொல்லுங்க. வேணும், ப்ளீஸ் எல்லையே மீறக்கூடாது. நீங்க ஒரு ஜென்டில்மேன்ங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேமா? ஐம் சாரி வாணி, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஐ பிஹேவ் லைக் எ பீஸ்ட். உன் முகத்தை பார்க்க நான் வைக்கப்படுறேன். ப்ளீஸ் forgive me. I'll forget it. இப்ப நடந்த சம்பவத்தை நான் மறந்துடுறேன். வேணும், I'm for you, ever for you. Thank you. விசாலம், வாணியை பத்தி, அவ கல்யாணத்தை பத்தி யார் என்ன வம்பு பேசினாலும் அதை பத்தி கவலைப்பட போறதில்லை. நீ இனிமே இந்த விஷயமா என்கிட்ட பேசக்கூடாது. என் தங்கையை பத்தி எனக்கு தெரியும். அவ பொறுப்புள்ளவோ பண்புள்ளவோ. சரி, நீ போ. அண்ணா, நீங்க என்ன பத்தி வச்சிருக்க நல்ல அபிப்பிராயத்துக்கு நான் எந்த வகையில நன்றி சொல்ல முடியும்? இந்த பருவாணி, நீ நல்லா இருக்கணும், நல்லபடியா வாழணும். அதை நீங்க தானே நான் ஆரம்பிச்சு வைக்கணும். எஸ், யூஆர் ரைட். அண்ணா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். நீங்க அவரை பத்தி கேட்பீங்க, அட்லீஸ்ட்
நான் அவரோட பழகுறத கண்டிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே நீங்க காட்டிக்கலையே. இந்த பார்வாணி, நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீ பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீ வசந்தி வயசா இருந்தா உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் நான் எடுத்து சொல்லலாம். ஆனா நீ வளர்ந்தவோ, படிச்சவோ, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நல்லபடியா அமைச்சுக்கணுங்கிற புத்திசாலித்தனம் நிச்சயமா உங்ககிட்ட இருக்கு. I know one thing. You need security of life more than sex. அப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு மனுஷனை கணவனா தேர்ந்தெடுக்கிற சாமர்த்தியம் என்னை விட உனக்கு தாமா இருக்கு. அது சரி, மிஸ்டர் வேணுவை நீ எந்த அளவுக்கு விரும்புற? மனப்பூர்வமா விரும்புறேன்னா. அப்படியா? உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் வேணுவை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா. உங்க கல்யாணத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா, ஆனா சீக்கிரமா முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். வாணி, God bless you dear. God bless you. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு நீ பேசாம இருக்கே. எங்க அண்ணா கிட்ட என்ன பத்தி சொன்னேன். உன்னை பத்தியா? அப்புறம் உங்களை பத்தியும் சொன்னேன். அப்புறம் நம்ம 2 பேர் பத்தியும் சொன்னேன். முடிவு? என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான். என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான்.
வந்திருக்கீங்க? அவரு படுத்துட்டு இருக்காரு. எங்க? கார் கடியில. எவ்வளவு நேரமா? அரை மணி நேரம் ஆச்சு. தூங்கி இருப்பாரோ? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். விக்டர், முடிஞ்சு அவரை தட்டி எழுப்ப. தட்டி எழுந்திருக்கலன்னா? அடிப்பா, வெயில்ல ரொம்ப நேரமா வெந்துகிட்டு இருக்க. கொஞ்சம் இருங்கம்மா, அத வர. இந்த ஆளு எந்த பிராந்தியத்துல படுத்திருக்காரோ? இது இருக்கார. என்னங்க என்னங்க, அம்மா வெயில காயறாங்க, நீங்க என்ன இப்படி? ஐயோ, என் கை எங்கேயோ எக்கச்சக்கமா மாட்டிக்கிச்சுப்பா. காயறாங்க, காரை ஓட்டினா இப்படித்தாங்க. கையை எடுக்க முடியலையே. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? காரை விட்டு கை எடுக்கணும், இல்ல கையை விட்டு காரை எடுக்கணும்? அப்படியே இருங்க, நான் மெல்ல மேலுக்கிறேன். மெல்ல மெல்ல. கத்தாதீங்க, அப்படியே இருங்க. இடம் இல்லையாப்பா? அப்போ ரிவர்ஸ்ல எடுங்க. பாடா, வந்தாச்சுப்பா. விஷாலம். விக்டர், யார் இவரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு? ஏம்மா, இவரை தெரியல, இவருதாம்மா உங்க வீட்டுக்காரரு. ஆஹா, நான் நம்ப மாட்டேன். அவர் கொஞ்சம் சுமாரா இருப்பார். ஏங்க, உங்களுக்கு ஏதாவது மச்சம் இருக்கா? காமிச்சு நிரூபிங்களே. சும்மாரியா நீ? என் குரலை கூட உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? நீங்களா? ஏங்க இப்படி அடையாளமே தெரியாம போயிட்டீங்க? கார் ரிப்பேர் பண்ண போனேன், மாறி போயிட்டேன். இப்ப உடனடியா இந்த காரை என் ஷெட் வரைக்கும் நகர்த்தி ஆனமே. தள்ளிக்கிட்டு தான் போகணும். ஏங்க, உங்ககிட்ட கயிறு இருக்கா? கயிறெல்லாம் இருக்கு. ஹலோ. ஹலோ. பூவெல்லாம் பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி ஒரு பொக்கே வேணும். At what cost? At any cost. 20 rupees? Okay. Okay. Can I take this? Yes. Good morning. Good morning. Hello. Hello. Madam? Yes. Can I choose my flowers? Sure. Thank you. அழகே, உன்னை ஆராதனை செய்கிறேன். அழகே, உன்னை ஆராதனை செய்கிறேன். மலரே மலரே ஆராதனை செய்கிறேன். அழகே மலரே அழகே மலரே. அழகே, உன்னை ஆராதனை செய்கிறேன். மலரே மலரே ஆராதனை செய்கிறேன். அழகே மலரே அழகே மலரே. அழகே, உன்னை ஆராதிக்கிறேன். கவிதை நேயத்தோட காதலிக்கிற பாய் ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அழகே, உன்னை ஆராதிக்கிறேன். வசந்தி, இந்த வார்த்தை உனக்கு எப்படி தெரியும்? ஃப்ளவர் புக்கேல எழுதி அமைச்சிருக்காங்க ஆண்டி. யார் அனுப்பிச்சது? என் பாய் ஃப்ரெண்ட். ஏய், உனக்கு பாய் ஃப்ரெண்டா? ஆண்டி, தி அதர் சைட் ஆஃப் த மிட் நைட் நாவல் படிச்சிருக்கேன். பிளே பாய் ஜோக்ஸ் ஒண்ணு விடுறதில்ல. அப்டக்ஷனை சேர்த்து நிறைய அடல்ட் பிக்சர்ஸ் பார்த்திருக்கேன். இவ்ளோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிற எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? வசந்தி, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. கெடல ஆண்டி, யூ ஆர் ராங். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு டீனேஜ் ட்ரீம். யூ கேர்ள், நீ ரொம்ப இன்னசென்ட்னு நான் நினைச்சேன். நான் இன்னசென்ட்னு சொன்னா ஐ அம் a hypocrite. Nowadays we come out frankly with what we know. சரி, அந்த பொக்கே எங்க? அப்படி கேளுங்க. உங்க துடிப்பு எனக்கு தெரியாதா? துடிப்பா? Just a minute.
ஆண்டி டியர், உங்க பிரின்ஸ் ஜாமன் கிட்ட இருந்து உங்களுக்கு தான் வந்திருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். ரூமுக்குள்ள போவீங்க, கதவை மூடி தாப்பால் போடுவீங்க, படுக்கையில படுத்து ஐ இமேஜின். யூ நாட்டி கேர்ள். அண்ணா வந்துட்டாரு. டாடி, வாட் இஸ் திஸ்? இது என்ன கோலம்? என்னம்மா as usual கார் ரோட்ல நின்னு போச்சு. ரிப்பேர் பண்ண ரிசல்ட் இந்த அவதாரம். கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? எங்க ஆச்சு? அது விட்ட ஷெட்ல தள்ளிட்டு நாங்க டாக்ஸில வந்தோம். ஏன் டாடி, கார் ரிப்பேர் ஆகுமா? அது மறுபடியும் ஓடுமா? சும்மா ஒரு ஆர்வத்துல கேக்குறேன். 5 நாள் அந்த காரை ரிப்பேர் பண்ணி வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தணும்னு விக்டர்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். 23ஆம் தேதி ஒரு முக்கியமான கல்யாணம் இல்லையா? அதுக்கு நானும் உங்க அம்மாவும் ஜம்முன்னு கார்ல போனா தானே கௌரவமா இருக்கும். அண்ணா, 23ஆம் தேதியோட ஞாபகத்துக்கு வருது. 22ஆம் தேதி நம்ம வீட்டுல ஒரு விசேஷம். அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன விசேஷம்? நான் சொல்றேன். வேணுவே அன்னைக்கு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். இல்ல, ஆனா அந்த விசேஷத்துக்கு அவரும் வருவாரு. என்ன விசேஷம்? உங்க வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா நடத்தணுங்கிறதா என் ஆசை. அம்மா, டாடி, கங்க்ராட்ஸ். செல்வன் வைத்தியநாதனும் செல்வி விசாலாட்சியும் மாலை மாற்றிக்கொண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று